அவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர். இன்று அவர்களை நீர் அழைத்து வந்த நோக்கத்திற்கு ஆண்டவனே ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளிலும் அது மகிமை அவர் மீது நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், பெரிதாக இருக்கும், பெரிதாக எல்லைகளை விரிவடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். Till today you are cleaning up the ministry. You are cleaning up. அப்படியே ஊழியத்தை எடுத்திருந்தால் அவ்வளோ முட்கள் இருந்திருக்கும். ஆனால் நீ கழுவி சுத்திகரித்து அதை சீர்படுத்தி திரும்ப அந்த செடியை மலரச் செய்கிறீரப்பா, மலரச் செய்கிறீர். நீ நல்ல தோட்டக்காரர். அது பிள்ளைகளை நீர் வழி விலகாமல் மனம் உடைந்து போகாமல் காப்பாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை அருகில யார் யார் இருக்க வேண்டாமோ எல்லாவற்றையும் வெட்டி போட்டு விட்டீர். இனி இந்த ஊழியம் 100 மடங்கு செழிக்க போகிறது. அப்பா, காணாத காரியங்கள், நினைத்திருந்தும் காணாத காரியங்கள் எளிதாக நடைபெற செய்வீரப்பா. எளிதாக நடைபெற செய்வீர், எளிதாக நடைபெற செய்வீர். அவருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அதை எளிதாக அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீர். அவர் மூலம் நீர் அதை நிறைவேற்றுவீர். ஆண்டவனே, உமது கரம் அது மீது இப்பொழுது இறங்கட்டும். மாலி தரு சங்கினா சலினமா ரூபி லஹந்திரா உஷலா நிகதிரவா. என் அருமை பிள்ளைகளே, காற்றையும் கடலையும் அன்று நான் பார்த்தேன். அவைகள் வந்தது, ஆனால் அவைகள் மத்தியிலே நின்று நான் அவைகளை பார்த்து பேசி அமைதலை உண்டாக்கினேன். இறையாதே, அமைதலாயிரு என்று அவைகளோடு பேசினேன். அப்படியே உங்களுக்கு விரோதமாய் காற்று வந்தது, அலைகள் எழுந்தன, கடல் கொந்தளித்தது. ஆனால் அவைகளை பார்த்து நான் சொல்லி இருக்கிறேன், இனி இறையாதிருங்கள், இனி அமைதல் தான், என் பிள்ளைகளுக்கு அமைதல் தான். ஆகவே அவைகள் இனி இறைவதில்லை, இறைவதே இல்லை, எல்லாம் அமைதலாக இருக்கும். அந்த நாளில் நான் அவைகளை பார்த்து அவைகளை அடக்கினது போல இந்த நாளிலும் நான் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவைகளை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பார்வை அவைகளுக்கு தீங்கு உண்டாகும்படியாக, அவைகளை அடக்கும்படியாக சென்றிருக்கிறது. ஆனால் உங்கள் மீதோ என் இரக்கத்தை பெருகச் செய்கிறதற்காக இறங்கி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் நிர்மூலமாவதில்லை. என்னுடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே உங்கள் மீது இறங்கி வந்திருக்கிறது. அவைகள் புதிதாயிருக்கும். உங்கள் மீது என் கண்களை வைத்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதை இனி வரும் நாட்களிலே கேட்பீர்கள். முகமுகமாய் என்னை தரிசிப்பீர்கள். என்னுடைய முகம் உங்களுக்கு பிரகாசிக்கும். அதே சமயம் என்னுடைய அனுகிரகம் உங்கள் மீது இறங்கும், பணம் பெருகும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், சரியான மக்கள் வந்து சேருவார்கள், எல்லாரும் உங்களோடு ஒட்டி கொள்வார்கள், உங்களை நேசிப்பார்கள், அவர்களையும் வழி நடத்தத்தக்கதான தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பேன். சம்பூர்ண நன்மை கொடுப்பேன். எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வேன். உங்கள் ஊழியத்திற்கு மட்டுமல்ல, உங்களை நேசிக்கும் மக்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும், மற்ற சபையில் இருப்பவர்களுக்கும், சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் அன்பை காட்டும்படியாக ஒரு திட்டத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களுக்கு பொருள் உதவியும் சமுதாய உதவியும் நான் கொடுப்பேன். எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும். I'll increase you to great heights. You're looking only at the spiritual realm, but I will lift you up in the social realm also. ரெண்டையும் நான் கொடுத்து உங்களை கனம் பண்ணுவேன். சகல சம்பூர்ணத்தின் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நானே கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் அதை செய்வீர்கள். இளைப்பாறுதலை அனுபவித்து உயர்த்தப்படுவீர்கள். என் நாமத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். ஆகவே உயர்ந்த அடைக்கலத்தை உங்களுக்கு வைப்பேன். பிள்ளைகள் என் கரங்களை வைக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் என் கரம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறது. செழிப்போடு வளருவார். அவர்களுக்குள் தீங்கு இருப்பதில்லை, பாவம் இருப்பதில்லை, சுத்தமாய் வாழ்வார்கள். என்னை பற்றிக் கொள்வார்கள். என் மீது நம்பிக்கையாயிருக்கும் உங்களுக்கு சகல நன்மையும் கொடுக்கிறேன். உங்கள் வீடு சகல நன்மையினாலும் நிரம்பி இருக்கும். கவலைப்படாதிருங்கள், உங்களோடு நான் வசித்து வருகிறேன் என்று இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம்.